ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஜாம் அண்ட் கோகனட் கேக் எக்லெஸ்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் பாலையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். சர்க்கரையை பொடி பண்ணிகிட்டே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தயிர் எண்ணெய் சேர்த்து நல்லா அடித்து பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்னலாம்னா மைதா கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்து அதை ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து ரவை சேர்க்க போகிறோம். ரவை கொஞ்சம் போல் நீங்கள் மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றிட்டு ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பவுடராக சேர்க்குறீங்களோ அவ்வளோ ஓகே. அதுக்கப்புறம் இதில் அந்த டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் வனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். எப்பயுமே நம்ம ரவை பேஸ்டு என்ன ஸ்வீட் பண்ணாலும் ஊற வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த 10 நிமிஷம் கேப்பில் நீங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் கடாய் செட்டப்பை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த மோல்டில் குத்திய கேக்கை பேக் பண்ண போகிறோமோ அதில் நல்லா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மாவு தூவி எக்ஸ்ட்ரா மாவை வெளியில் கொட்டிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற மாவை அது கூட சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 35 to 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடாயில் வைக்கிறீங்கன்னா 40 to 45 நிமிஷம், ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். நல்லா பேக் ஆகி ஃப்ரண்ட்டில் சூப்பராக மேல் லேயர் வந்து ப்ரௌன் கலரில் வரும். வந்ததுக்கப்புறமா எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஜாமை கொஞ்சம் மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை கேக் மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் மழை சாரல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டெசிகேட்டட் கோகனட்டையும் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான அட்டகாசமான கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய்.